என்னோட பேர் ஜெகன், டிஎம்கே யூத் விங். குறிப்பாக சிறப்பு சுருக்குமுறை திருத்தத்துடைய இந்த ஒரு மாத கால பணி என்பது அவ்வளோ சிறப்பாக மாவட்ட நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்பட்டது. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது எந்த வாக்காளர் இருந்தாலும் சரி அவங்களுடைய பெயர் விடுபடக்கூடாதுங்கிறதுல மாவட்ட நிர்வாகம் ரொம்ப தெளிவாக சூப்பராக வேலை பார்த்தாங்க. ஒவ்வொரு பிஎல்ஓ 2 இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது பிஎல்ஓ 2ஆஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சொல்கிறப்ப அந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கூப்பிட்டு கலந்து பேசி அவங்களுக்கு தேவையான அந்த வழிமுறைகளை செய்து கொடுத்தாங்க. குறிப்பாக அந்த 2005 பெயர் இல்லாதவங்கள அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது அல்லது அவங்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் எங்கே ஓட்டு போட்டாங்க அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாங்க. இரவு பகல் பாராமல் எல்லாத்தையும் அந்த எஸ்ஐஆரில் சேர்த்துணும். ஒருவர் கூட தகுதி உள்ளவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல மாவட்ட நிர்வாகம் கண்ணும் கருத்துமாக வேலை பார்த்தாங்க. அதெல்லாம் நாங்கள் கூட இருந்து பார்த்தோம். இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவம். ஏன்னா குறுகிய காலத்தில் ரொம்ப நீங்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தொகுதி இது, 11 சட்டமன்றங்கள் உள்ள தொகுதி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ மற்ற மாவட்டங்களை காட்டிலும் நம்ம மாவட்டம் ரொம்ப கம்மி. விடுபட்டு போய் கிட்டத்தட்ட 85% வாக்காளராக சேர்த்துருக்கோம். இது 15% பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் இருக்காங்க, இடமாற்றம் பெற்றவர்கள் இருக்காங்க. அது நிச்சயமா இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் மாவட்ட நிர்வாகத்துக்கு அவ்வளோ சல்யூட் கொடுக்கணும். எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரானாலும் சரி, டிஆர்ஓ ஆனாலும் சரி, சிறப்பான பணிகள். இது இன்னும் தொடர்ந்து இது வரக்கூடிய சட்டமன்றங்களையும் இந்த பணி சிறப்பாக இருந்ததுன்னா நிச்சயமா வாக்களிக்கக்கூடியவர்கள் ரொம்ப தெளிவாக சுதந்திரமா ஜனநாயக முறையில் வாக்களிக்கிறதுக்கு இது ஏதுவாக இருக்கும்.